யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு வீடியோ ரெடி பண்ணி சூப்பரா ரெடி பண்ணி டைட்டிலு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கீங்க. டைட்டில், தம்ப்நெயில் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கீங்க. நீங்க அப்லோட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு YouTubeலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யுவர் யூடியூப் வீடியோ ஹஸ் பீன் காப்பிரைட் கிளைம் ஆர் காப்பிரைட் இஷ்யூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணும்? உங்க மைண்ட்ல என்ன தோணும்னு பார்த்தீங்கன்னா, என் சேனல் டெலீட் ஆயிடுமா? இல்லைனா என் சேனல் என்ன ஆகும்? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் மக்களே. அந்த டவுட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுனொட்டி இந்த சேனல்ல காப்பிரைட் பேசிக்ஸை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் ஃபேர் யூஸ் ட்ரூத் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம காப்பிரைட் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு காப்பிரைட் பேசிக்ஸை பற்றி பார்த்துடலாம் மக்களே. இப்போ காப்பிரைட் பேசிக்ஸ்னா இப்போ ஒரு வீடியோ இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வேறு ஏதோ ஒரு மூவி கிளிப்போ இல்லைனா வேறு ஏதோ ஒரு இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் காப்பிரைட், அது யார் காப்பிரைட் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் காப்பிரைட் ஓனர். அப்போது நீங்கள் அவங்க வீடியோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக காப்பிரைட்டுங்கிறது ஒரு உண்டு. அந்த காப்பிரைட் இது வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். காப்பிரைட் வாங்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இல்லை காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது கூடுவாங்க. இந்த காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது பின்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த காப்பிரைட் கிளைம் எதெல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மக்களே. இப்போ காப்பிரைட் கிளைம் எதெல்லாம் வருதுன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, மியூசிக். இப்போ மியூசிக் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா பாட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு வேற ஆள் யூஸ் பண்ணியிருக்க பாட்டை எடுத்து யூஸ் பண்ணாலோ உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மூவி வந்திருக்கு, அந்த மூவி சீன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோவோ இல்லைனா ஒரு ஃபுல் மூவியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா அது காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணுவாங்க. இமேஜஸ்ஸு, அப்புறம் டிவி கிளிப்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது மக்களே. இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் வந்து வேறு யாராவது ஒரு இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியும் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிவி கிளிப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியும் வர வாய்ப்பு இருக்குது மக்களே. ஓகேங்களா? இதெல்லாம் காப்பிரைட் கிளைமில் அடங்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் விஜய் மூவியோட ஒரு கிளிப் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுருங்க, அது கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதே இது ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு சாங் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சாங் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா காப்பிரைட் கிளைம் மட்டும் தான் வரும். இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் மக்களே. இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, உங்கள் வீடியோ வந்து ரிமூவ் ஆகாது. நீங்கள் அந்த வீடியோ போட்டுருந்தீங்க, அவங்களோட ஓனரோட வீடியோ போட்டுருந்தீங்கன்னா வீடியோ வந்து ரிமூவ் ஆகாது. ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காப்பிரைட் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மணி எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் எதுவும் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் சேனல்லாம் டெலிட் ஆகாது. காப்பிரைட் கிளைம்னா ஓகேங்களா. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா இப்போ உங்கள் சேனல் வந்து டெலிட் முதல் வார்னிங் கொடுப்பாங்க. 3 வார்னிங் கொடுத்தாங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிடும். டெர்மினேட் மீன்ஸ் டெலிட்டே ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சேனல் முதல் வார்னிங் கொடுப்பாங்க. முதல் வார்னிங்கிறது வந்து 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த வார்னிங் இருக்கும். இப்போ ஸ்ட்ரைக் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது டிசபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் வேற என்ன டிஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து அப்படியே டிஃபெக்ட் ஆயிரும். வியூஸ் போகிறது அப்படியே நின்று போயிடும் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கினா கூட. இப்போ காப்பிரைட் கிளைம்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் மக்களே. கிளைம்னா உங்களுக்கு இன்கமே வராது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்னா உங்கள் சேனலே டெர்மினேட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு கிளைம்னா என்ன, ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் மக்களே. இப்போ உங்களுக்கு நீங்கள் மியூசிக்கு எப்படி காப்பிரைட் ஆகுது, அது நம்ம காப்பிரைட் எப்படி வாங்குறது, ஏன்னா மியூசிக் நம்ம யூடியூப்ல இருந்து எப்படி மியூசிக் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி நம்ம வந்து காப்பிரைட் கிளைம் இல்லாமல் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட்டு காப்பிரைட் சாங் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிற மக்களே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது எதெல்லாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் சாங்கு ஃபர்ஸ்ட் ஒன்று. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பிரைட் இல்லாத சாங் வந்து யூஸ் பண்ணலாம். காப்பிரைட் இருக்கிற சாங் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சினிமா சாங்ஸ் உதாரணத்துக்கு. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல நீங்கள் விளாக் பண்ண போகிறீங்க, விளாக் சேனல் வச்சுருக்கீங்க. விளாக் பண்ண போகிற இடத்துல இப்போ ஒரு ஷாப்பில் வந்து டீ குடிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டீ குடிக்கிற இடத்துல ஒரு சாங் வந்து ஒரு சினிமா சாங் வந்து ப்ளே ஆகுது. அதில் ஒரு 5லேருந்து 10 செகண்டோ அவங்க வந்து 3 செகண்டுக்கு மேலே இருந்தாலே அவங்க காப்பிரைட் கிளைம் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் 3 செகண்டுக்கு மேலே போனாலே உங்களுக்கு வந்து இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது ஆகிருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து விளாக் சேனல்லாம் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி டீ எங்கேயும் குடிக்கிங்க அப்படின்னா அந்த பின்னால் இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸை கேன்சல் பண்ணிடுங்க.
அப்படி நாய்ஸை கேன்சல் பண்ணாத முடியும் பட்சத்தில் யூடியூப்ல ஒரு காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ் அப்படின்னு இருக்கு மக்களே. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு உங்கள் சேனலை வந்து எதுவும் டிடெக்ட் பண்ணாது. என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆடியோடைய ஒரு லைப்ரரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய சாங்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த சாங்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த சாங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக்கில் சவுண்டை கம்மி பண்ணி வச்சா நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் உள்ளாது, காப்பிரைட் கிளைம் உள்ளாது அப்படின்னு நினச்சிட்டு சவுண்டை கம்மி பண்ணி இப்போ 20% வரைக்கும் வால்யூம் வச்சுக்கிட்டு பின்னால் நீங்கள் விளாக் சென்டர் பண்ணுறதா பண்ணுவாங்க. அப்படி வச்சாலும் கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது ஆகதான் போகுது மக்களே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அந்த ஓனருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வாங்கும்போது உங்கள் சேனல் வந்து அஃபெக்ட் ஆகும். வியூஸ் போகிறதா அப்படி க்ரோத் போகிறது ஸ்டாப் ஆயிரும். வீடியோ ப்ளஸ் இமேஜ் இந்த ரெண்டுத்திலையும் நம்ம இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் காட்டி பேச மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குரோமில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஒரு காப்பிரைட் ஓனர்கிட்ட இருக்கும். அந்த இமேஜ் எடுத்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா கூட அவங்க காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறத பண்ணால் கூட நீங்கள் வந்து காப்பிரைட் கிளைம் ஆக தான் செய்யும். ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, அந்த மூலமாக பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ரீ ஸ்டாக் வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதில் கூட பண்ணி நீங்கள் வீடியோவில் பேசுகிறீங்க, பேசிட்டு நீங்கள் கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஃபேர் யூஸ் ட்ரூத் அப்படின்னா என்னன்னு பற்றி பார்த்துடலாம் மக்களே. ஃபேர் யூஸ் ட்ரூத் அப்படின்னா என்னன்னா, இப்போ மூவி ரிவ்யூ கொடுக்குறது, அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த ரியாக்ஷன் வீடியோ, இப்போ ஏதாவது ஒரு ஆட்கள் அரசியல்வாதி இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோக்கள் ஃபுல்லாக ஃபேர் யூஸ் ட்ரூத் அப்படிங்கிறதுல வரும் மக்களே. ஃபேர் யூஸ் ட்ரூத்னா இப்போ நீங்கள் இந்த ஒரு கிளிப் இருக்குது, அவங்க பேசியிருக்காங்கன்னு வச்சுருங்க, ஒரு அரசியல்வாதி 2 பேர் பேசியிருக்காங்க. இந்த கிளிப் எடுத்து நீங்கள் அவங்க இதை அப்படியே போட்டு அப்படியே ரீபோஸ்ட் பண்ணீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அதே இது நீங்கள் அந்த கிளிப் எடுத்து ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ போட்டிருக்கீங்க, போட்டுட்டு இந்த கிளிப் எடுத்து அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா. இதுதான் ஃபேர் யூஸ் ட்ரூத் அப்படிங்கிறது. இதே மாதிரி நீங்கள் மூவி கிளிப்ஸ் இருக்குது, மூவி கிளிப்ஸ் எடுத்து ஒரு 5லேருந்து 10 செகண்ட் எடுத்து போட்டுட்டு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபேர் யூஸ் ட்ரூத் அப்படிங்கிறது. ஓகேங்களா. காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ ஒரு யூடியூப் சாங் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எனக்கு சேனல் சின்ன சேனலாக தானே இருக்குது, எனக்கு மானிட்டேஷனுங்கிறதே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேனல் வீடியோ சாங் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் ஃபுல்லாக உங்களுக்கே கிடைக்காது. அந்த கிரெடிட் ஃபுல்லாக காப்பிரைட் ஓனர் யாரோ அவங்க தான் காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஏர்னிங்ஸ் ஃபுல்லாகவே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுடைய சேனல் கண்டிப்பாக வளரும். அந்த டயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி காப்பிரைட் இல்லாமல் போட்டிருந்தோம் இல்லையே, இல்லை காப்பிரைட் இல்லாமல் நம்ம காப்பிரைட் சாங்ஸ் இல்லாமல் போட்டிருந்தோம்னா என்னது நம்ம சேனல் நல்லா இருக்குமே, மானிட்டேஷன் பண்ண வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது அந்த டயத்தில் தோணும். ஸோ நீங்கள் இப்போவுமே அந்த காப்பிரைட் இல்லாமல் நீங்கள் வீடியோ ப்ராப்பராக இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது, இமேஜ் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க மக்களே. இப்படி பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் வந்துச்சுன்னா உங்கள் ஆல்கிரதம் வந்து யூடியூப்ல வந்து ப்ராப்பரான வீடியோ தான் போடுறான், இவன் வந்து எந்த விஷயமும் கரெக்டாக பண்ணலை, கரெக்டாக தான் பண்ணுதான் அப்படிங்கிறத கரெக்டாக யூடியூப் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும். நீங்கள் சேனலை அப்படியே க்ரோத் பண்ணி போயிட்டே இருக்கலாம் மக்களே. ஓகேங்களா. இது காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா. இதுக்கடுத்து ஸ்ட்ரைக்கு இந்த காப்பிரைட் கிளைமை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், சேஃபாக இருக்கணும்னா உங்கள் சேனலில் சேஃபாக இருக்கணும்னா இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் சாங்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று, யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலிருந்து சாங் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்படி சாங் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா. இமேஜ் எடுத்து போடுறீங்க பார்த்தீங்களா, குரோமில் டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி இமேஜ் எடுத்து போடாதீங்க. நீங்கள் உதாரணத்துக்கு இந்த கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதில் போயிட்டு கூட நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எடிட் தான் இருக்கும், ரொம்ப பெரிய லெவல்லாம் இருக்காது. அந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுதான் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் மக்களே. அதுக்கப்புறம் ஒரு திருப்பி ரீகேப் பண்ணிடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு பார்த்தாச்சு. காப்பிரைட் கிளைம்னா ஒரு வீடியோ சாங், ட்ரெண்டிங் சாங் எடுத்து யூஸ் பண்ணி வரது தான் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா நீங்கள் ஒரு மூவி கிளிப் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்துடும். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 90 days வரைக்கும் இருக்கும். இந்த 90 days இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 90 days இருக்கிறனால உங்களுடைய வீடியோ வியூஸ் எல்லாமே பாதிச்சிடும். ஓகேங்களா. வீடியோ வியூஸை பாதிச்சது மட்டும் இல்லாமல் மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆகிரும். இந்த மாதிரி மானிட்டேஷன் அப்லோட் பண்ண மானிட்டேஷன் கட்டத்தில் வரும்போது பார்த்தா கூட உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால். ஸோ கவனமாக வீடியோ போடுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.